சினித்துறையிலிருந்து எல்லாம் வந்தவங்க சிஎம் எல்லாமே சிறப்பான ஒரு ஆட்சியில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. எம்ஜிஆர் உள்பட, என்டி ராமராவ் உள்பட, இன்னும் ஃபாரின்லாம் இருந்துருக்கிறாங்களாட்டிருக்கு. எல்லாருமே நல்லா சிறப்பாக பேர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம விஜய் சார் அவர்கள் வந்ததில் பெருமகிழ்ச்சி. அவரும் நல்ல பேர் எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு உறுதுணையாக ராகவா லாரன்ஸ் நிற்கிறாருங்கும் போது அது இன்னும் மீறுகூட்டு மாதிரி தோணுது எனக்கு. அவருக்கு இன்னும் சிறப்பு ஊட்டமாக இருக்குது அந்த ஆட்சியில். அதனால் ராகவா லாரன்ஸு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. நிறைய உதவிகளும் நிறைய திட்டங்கள் செய்து நல்ல பேர் மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு. அது இப்போது ஒரு விஜய் சார் கூட, நம்ம சிஎம் விஜய் சார் கூட சேர்ந்ததால் இன்னும் நல்ல அவருக்கு அவருடைய பேருக்கு இன்னும் நல்ல மகுடம் சுட்டின மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் நிற்கலாம், தாராளமாக நிற்கலாம். கண்டிப்பாக வரலாண்ணா. யார் யாரோ வராங்க. அவர் எவ்வளோ சேவைலாம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, பர்சனலாகவே அவர் எவ்வளோ பண்ணியிருக்காப்புல. அப்போ அரசியல் இன்னும் ஒரு கவர்மெண்ட்டோட செல்வாக்கோடு நிறைய பண்ணுவார் ஒரு எதிர்பார்ப்பாரு. வரலாம். அவரே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, என்னோட கமெண்ட்ஸ் போய் பாருங்கன்னு. கமெண்ட்ஸில் 1% கூட நெகட்டிவாக இல்லை. ஸோ அவர் கண்டிப்பாக வரலாம். டிவிக்கையில் இணையணும். திருச்சி கிழக்கில் ஜெயிப்பார். எவ்வளோ அரசியல்வாதி ஊழல் பண்ணுறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் ஊழல் பண்ணி அவங்களுக்கே நம்ம ஓட்டு போடுறதுக்கு யோசிக்கவே கண்ணு மூணு ஓட்டு போட்டோம். 1000 ரூபாய் வாங்கி 2000 வாங்கி. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டே ஒருத்தர் மேலே இல்லைன்றப்போ அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம ஏன் யோசிக்கணும் சொல்லுங்கள். ஸோ அவர் மாதிரி ஆளுங்க வரலாம். யார் வேணா வரலாம். நாளைக்கு நான் கூட வருவேன். என்னோட முகம் யாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நான் வருவேன். என் மேலே மக்களுக்கு நம்பிக்கை தான் அவங்க போட போகிறாங்க. யாருமே இவங்களை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணணும், இவங்களை பற்றி பேசணும், இவங்க நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி அவங்களை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு யார் நினைச்சாலுமே அது பிரயோஜனமே கிடையாது. அப்படிதான் விஜய் முதல்வர் நினைச்சாங்க, அவரை பற்றி பேசினாங்க. பட் அதெல்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ அதே மாதிரி ராகவா லாரன்ஸ் வரும்போதுமே அவரை பற்றி நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு. அதை பற்றி மட்டுமே பேசுவோம், அதை பற்றி மட்டுமே சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் போடுறதுக்கான எல்லா இதுவும் பண்ணுவோம். அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். சார் மேல நிறைய மரியாதை இருக்கு. அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்றாரு, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் இப்ப கட்சிக்கு வர மாதிரி இருந்ததுன்னா விஜய் சொல்ற சேர்ந்து அவர் ஜாயின் பண்ணி இன்னும் அவங்களோட மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவர் இந்த ஃபீல்டில் வராமே நிறைய குழந்தைங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா நல்லா மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அதனால எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் தான். எங்களோட இதெல்லாம் அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நல்லது பண்ணுறதுக்கு யாராக இருந்தாலும் வரலாங்க. அவர் வரதில் எங்களுக்கெல்லாம் விருப்பம் தான். விஜய் மாதிரி அவரும் வரலாம். அது மாதிரி யார் வேணாலும் நல்லது பண்ணுறதுக்கு, மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லது பண்ணணும்னா வரலாம். இப்போது திருச்சி இடைத்தேர்தலில் அவர் நிற்கிறதா தகவல் வெளியாயிடுச்சு. இப்போ அவர் தாவேக்க சார்பில் போட்டியிடுவாரா? அதை பற்றி நீங்கள் இல்லை, இப்போ இருக்கிறது இப்போ தாவேக்க தானே, அவர் சார்பில் போட்டியிடலாம். அவர் பர்சனலாகவே பொதுமக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஹேண்டிகேப்டுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதனால தாராளமாக அவர் வரும். ஹேண்டிகேப்டு நல்ல இது பண்ணியிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்காரு. நியூஸ் பார்த்துருக்கோம். அதனால தாராளமாக வரும்.